இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைப்படுகிறார். தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் கர்த்தரிடத்துல பயபக்தியாக இருக்கிறவங்க அநேகம் இருக்காங்க இல்லையா? அவங்கள தேவன் முன்பாகவே தெரிந்து கொண்டு அறிந்திருக்கிறார். அவங்க கூப்பிடும் போதே அவர்கள் ஜபத்தை தேவன் கேட்கிறவராகவும் இருக்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லைன்னு யோவான் 15:16 சொல்லுகிறத பார்க்குறோம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மை காண்கிறவர், விசாரிக்கிறவர் இல்லையா? அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆதி முதற்கொண்டு இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தாயின் கருவிலே தேவன் நம்மை முன்குறித்து அழைத்து அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம அவரை தெரிஞ்சு கொள்ளலை, அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனியில் நிலைத்திருக்கும்படியாய் நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொல்கிறார். கர்த்தருக்குள்ளே நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கனி கொடுத்தல் என்பது என்னன்னா ஆவிக்குரிய கனிகள் இல்லையா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம், இதெல்லாம் பார்க்குறோம். இந்த 9 கனிகள். அது மாத்திரம் இல்லை, நீதியாக நடக்கிறது, உண்மையாக நடக்கிறது, உத்தமமாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம தேவனுக்குள் கனி கொடுக்குற காரியங்கள். இந்த கனியிலே இது நாம் நிலைத்து இருக்கும்போது, இந்த குணாதிசயங்களில் நாம் நிலைச்சி இருக்கணும். அப்போ தேவன் அதற்காக தான் நம்மளை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ மற்றவர்களுக்கும் நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும், தேவனுக்கும் நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அவர்களை தான் பக்தி உள்ளவர்கள் என்று தனக்காக தெரிந்து கொள்கிறார்னு பார்க்குறோம். ஏன்னா கர்த்தருடைய கண் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குன்னு சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த பக்தி உள்ளவர்கள் நீதிமான்கள் லிஸ்ட்லேயும் வந்துடுறாங்க. அப்போ அவங்கள நீதிமான்கள்னு சொல்கிறார். அப்போ நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருந்து அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்குன்னு பார்க்குறோம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் கர்த்தருக்கு பிரியமான சகோதரன்னு சொல்கிறார். அடுத்து பக்தி உள்ளவர்களே பிரியமான சகோதரர்களாக தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அவங்களுக்கு அவருடைய ஆவியினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. அவருடைய சத்திய வசனத்தை அவர்கள் விசுவாசிக்கிறதுனால அவர்கள் ரட்சிப்பை அடைகிறாங்க. ஆதி முதல் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டபடியினால், அதுதான் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவங்கள குறித்து எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம்னே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறதும் பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு, அப்போ எல்லாருமே நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ அதற்கான சுவிசேஷத்தை அறிவிக்க தான் அப்போஸ்தலர்களை தேவன் தெரிந்து கொண்டார். இதை தான் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்கிறார். சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும்போது அநேகர் கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்படுறாங்க. இதற்காக தான் கர்த்தர் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார். அப்போ பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்கள், பக்தி உள்ளவர்கள், இவர்களை எல்லாம் தேவன் தமக்காக நியமித்து அவர்களை அழைத்திருக்கிறார்னு பார்க்குறோம். அதே போல் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால், யார் ஒரு நீதிமானாக இருக்குவன், பயபக்தியாக இருக்குவன், அப்படி இருக்கவங்க கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கும்போது கர்த்தர் அவர்களே விடுவிப்பேன்னு சொல்கிறார். சங்கீதம் 91:14-15 பார்க்குறோம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால், கர்த்தருடைய நாமம் உன்னத நாமம், அது மகத்துவம் உள்ளது. அந்த நாமம் உயர்ந்த அடைக்கலம் இல்லையா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதனுள்ளே ஓடி சுகமாக இருப்பான்னே இருக்கு. அவர் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது எல்லா தீமையான கிரியைகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அதனால்தான் அவர் உயர்ந்த அடைக்கலமாய் வைப்பேன்னே சொல்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்போ நீங்கள் அவர் நாமத்தை விசுவாசிச்சுட்டு அவரை துதித்து நீங்கள் ஸ்தோத்தரித்த பிறகு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் ஜபத்தை கேட்பார். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்னே சொல்கிறார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த ஆபத்து நாட்களில் மனுஷனுடைய உதவி கூட நமக்கு விருதாதான்னு வேதவசனம் சொல்லுது இல்லையா? அப்போ ஆபத்து நாளில் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களை தப்பு வைப்பார், நீங்கள் அவரை கனப்படுத்துவீங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும்
அப்போ பக்தி உள்ளவர்கள் சோதிக்கப்படும் போது அவர்களை தேவன் ரட்சிக்கிறார். அக்கிரமக்காரர்களையோ ஆக்கினைக்குள்ளாக நியாயம் தீர்ப்பு செய்யும் நாளுக்காக அவர்களை வைத்திருக்கிறார் இல்லையா. கடைசி காலத்தில் அவங்களுக்கு அக்கிரமம் செய்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவன் யாரெல்லாம் தனக்காக தெரிந்து கொண்டிருக்காரோ அவங்கெல்லாம் ஒரு நாளில் நியாய சங்கத்திலே அவர்களை விசாரிக்கும் சங்கத்திலே அவர்களை உட்கார வைப்பார்னு பார்க்குறோம். 2 பேதுரு 2:19 தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். கேட்டுக்கு அடிமைகள்னா கேட்டுன்னு சொல்லும்போது அது பாதாளத்தை குறிக்குது. அதுக்கு அடிமைகளாய் பாவ பழக்கம் சிற்றின்பம் இவைகளில் எல்லாம் யாரெல்லாம் அடிமைகளாக இருக்கிறாங்களோ அவங்க தங்களுடைய சுயாதீனம்னா சுதந்திரத்துக்கு அந்த மாதிரியான அடிமைத்தனத்துக்கு அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்களா இருக்காங்க. அதனால ஒருவன் ஜெயிக்கப்பட்டு அந்த பாவத்தில் அவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறவனா இருக்கான்னா அவன் அதுக்கு அடிமையாகிடுறான்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட அடிமைகளுக்கு என்ன உண்டு? நித்திய நியாய தீர்ப்பு உண்டு இல்லையா. ஆக்கினைக்குள்ளாக அவங்க தீர்க்கப்படுவாங்க. தீத்து 2:14 பார்க்குறோம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுதந்திரிக்கும்படிக்கு நமக்காகவே தம்மை தாமாகவே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பக்தி உள்ளவர்களை தனக்காக தெரிந்து கொண்டார். அவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது போல அவரை விசுவாசிக்கிறவர்களும் அதை சுதந்திரிக்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்மை தாமாகவே பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நம்மளை மீட்க நம்மை தம்முடைய சொந்த ஜனமாய் அவர் ஏற்றுக்கொள்ள நற்கிரியைகளை செய்ய தேவன் நமக்கு அப்படி ஒரு பக்தி வைராக்கியத்தை நமக்குள்ளே முன்னாடியே வச்சுட்டாராம். இப்போ நம்ம நற்கிரியை செய்கிறதில்ல. ஆதி முதற்கொண்டு நம்ம உருவாகத்துக்கு முன்பாகவே நமக்குள்ளே அப்படி ஒரு வைராக்கியத்தை நற்கிரியை செய்யும் வைராக்கியத்தை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 6:8 பார்க்குறோம். அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அப்போ அக்கிரமம் செய்கிறவர்களை விட்டு நாம் விலகணும், தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு நமக்கு நிச்சயமாய் பதில் தருவார். சங்கீதம் 55:16-17 பார்க்குறோம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். தாவீது இதுதான் விசுவாசிக்கிறார். தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் தனக்கு இறங்கி தனக்கு பதில் தருவார், விடுதலையாக்குவார் என்ற நம்பிக்கை அவருக்கு உண்டு. அதுக்கு அவர் தேவனை எப்படி தேடினார்? அந்தி சந்தி மதியான வேலைகளில் தேவனை தியானம் பண்ணி அவர் முறையிட்டார். அப்போது கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். இன்றைக்கும் நீங்கள் தேவனை 3 வேளை தேடுகிறீங்களா? காலை மதியம் இரவிலும் நம்ம தேடுகிறவர்களாக இருக்கணும். அந்தி சந்தி மதியம் 3 வேளையை நீங்கள் தேடும்போது கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். ஏன்னா பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் சொல்கிறாரு. சங்கீதம் 50:5 அப்போ தினந்தோறும் நீங்கள் காலைதோறும் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலி இடுகிறவர்களாக இருக்கீங்களா இல்லையா? அந்த காலத்தில் காளைகளையும் எருதுகளையும் பலி கொடுத்து குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலின்னு கொடுத்தாங்க, சமாதான பலின்னு. ஆனால் இன்னைக்கு நம் உதடுகளின் காணிக்கையான ஸ்தோத்திர பலியை நாம் கொடுத்துட்டு அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல கூட்டுங்கள்னு சொல்கிறார். பலிகளினாலே என் உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்தோத்திர பலி இட்டு தேவனிடத்தில் பரிசுத்தவான்கள் உடன்படிக்கை பண்ணினதுனால கர்த்தர் அவர்கள் கூப்பிடுதலை கேட்பார். சங்கீதம் 56:9 நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள்னு தாவீது சொல்கிறார். ஏன்னா தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். கர்த்தரை தன் வலது பாரத்தில் வைத்திருந்தார். கர்த்தரை தன் முன்னிறுத்தி அவர் ஓடினார். கர்த்தரை மாத்திரமே அவர் நம்பி இருந்ததுனால அவரை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாகி ரட்சித்தார். சத்துருக்கள் அவரை துரத்தும் போதெல்லாம் கர்த்தர் அவருக்கு துணை செய்தார்னு பார்க்குறோம். சங்கீதம் 31:23 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்க, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பேன்னே சொல்கிறார். அவருடைய பரிசுத்தவான்களை தேவன் காக்கிறார். அவரில் அன்பு கூறுகிறவர்கள் உண்மையானவர்களை கர்த்தர் தற்காக்கிறார். உண்மையும் உத்தமமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் பாதுகாப்பு. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாராம்? பூர்ணமாய் பதில் அளிப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா பழி வாங்குதலும் பதில் செய்தலும் எனக்குரியதுன்றார். அவர் நீதிய நியாயத்தையை சரி கட்டுகிறவர். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை தன் கரத்தில் கொண்டு வருகிறதுனால
நீங்கள் போய் எந்த துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக போய் நிற்கவோ வாக்குவாதம் செய்யவோ யுத்தம் செய்யவோ தேவையில்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை தருவார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் இல்லையா, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கன்னு. இந்த யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தராலே நமக்கு வரும். எபேசியர் 2:10 பார்க்குறோம், நற்கிரியைகளை செய்கிறது நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நற்கிரியை செய்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனுடைய செய்கைகளாய் நாம் இருக்கிறோம். அதனால் அவைகளில் நாம் நடக்கும்படி தேவன் நம்மை முன்னதாகவே நம்மை ஆயத்தப்படுத்தி அந்த கிரியைகள்லாம் செய்கிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டு அவர்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்பதை இன்னைக்கு இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். தேவனை துதிங்க, ஸ்தோத்தரிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு பக்தி உள்ளவர்களாக அவரை தேடும்போது அவர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். ஆமென்.